ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து என்ன புரிஞ்சுக்கணுன்னா, இந்தியாவில் டேக்ஸ் கட்டுறதுங்கிறது தனி மனிதர்கள் தான் மேக்ஸிமம் டேக்ஸ் கட்டியிருக்காங்க. இன்ஃபேக்ட் பெரிய கார்ப்பரேட்ஸுக்கெல்லாம் டேக்ஸ் சலுகை மேலே டேக்ஸ் சலுகை கொடுத்து ஆஸ் அ பர்சன்டேஜ் கம்மியாக தான் டேக்ஸ் கட்டுறாங்க. அப்படி பண்ணி கூட இந்த வாட்டி டேக்ஸ் டார்கெட் ரீச் பண்ண போகிறதில்ல. இது எஸ்டிடின்னு ஒரு டேக்ஸ் இருக்குது. ஸோ அந்த எஸ்டிடி டேக்ஸையும் இவங்க டைரக்ட் இன்கம் டேக்ஸில் தான் சேர்த்துக்கிறாங்க. அது 78,000 கோடி டார்கெட் பண்ணாங்க. மக்கள் வந்து ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுவாங்க, ஃபியூச்சர்ஸில் சூதாடுவாங்கன்னு. என்ன பண்ணுறது, ஜெயின் ஸ்ட்ரீட்டுன்னு ஒரே ஒரு சூறாவளியை விட்டு அடித்ததில் யாரும் இப்போ ட்ரேட் பண்ணுறதே கிடையாது. 78,000 கோடி போட்ட பட்ஜெட்டில் 25,000 கோடி தான் வந்திருக்குது. டோட்டலாக இந்தியாவில் நீங்கள் பர்சனல் இன்கம் டேக்ஸ் பற்றி கேட்குறீங்க. டோட்டலாக இந்தியாவில் டேக்ஸ் கட்டுறவங்களே 1,61,00,000 பேர் தான். 1,61,00,000 பேர் தான் டேக்ஸ் கட்டுறாங்க. டோட்டலாக இருக்கிற 140 கோடி பேரில் 1,61,00,000 பேர் தான் டேக்ஸ் கட்டுறாங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்மளோட கண்ட்ரி எவ்வளோ ஸ்க்யூடாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அப்படின்னா ஆக்சுவல் வருமானம் சம்பாதிக்கிறவங்க 1,50 கோடி பேர் தான். மீதி 139 கோடி பேர் பெரிய வருமானம் சம்பாதிக்கலைன்னு சொல்கிறாங்க. இவங்க என்ன சொன்னாங்கன்னா 12 லட்சம் வரைக்கும் இன்கம் டேக்ஸை நாங்கள் எக்ஸாம் பண்ணிட்டோன்னு. அதே ஒரு ஸ்பெஷல் எக்ஸம்ஷனில் தான் கொடுத்துருக்காங்க. கோர்ட்டில் டைரெக்டாக 12 லேக்ஸ் வரைக்கும் கிடையாது. டேக்ஸ் கிரெடிட் கொடுத்து தான் இவங்க பண்ணுறாங்க. பட்டு 12 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூட இன்றைக்கி ஒரு 12 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவர் வந்து 30 வருஷம் லோன் போட்டால் கூட மெட்ராஸ் சிட்டியில் வீடு வாங்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். எங்கேயாவது ஊருக்கு வெளில எங்கேயாவது செங்கல்பட்டு பக்கம் எங்கேயாவது ஒரு குக்கிராமத்தில் 25 லட்ச ரூபா 30 லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்கலாமே தவிர சிட்டிஸை மெட்ராஸுக்குள்ளே மவுண்ட் ரோடுக்கு 20 நிமிஷம் 30 நிமிஷம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் வர மாதிரி வீடே வாங்க முடியாது. டோட்டலாக இது வரைக்கும் 1,61,00,000 பேர் தான் டேக்ஸ் கட்டுறாங்க. 8 கோடி பேர் தான் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னே ஃபைல் பண்ணுறாங்க. இதை நீங்கள் இந்த அண்டு கார்ப்பரேட் இன்கம் டேக்ஸு எவ்ரி இயர் அஸ் அ பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் டேக்ஸ் குறைஞ்சிக்கிட்டே போகுது. இதோட இன்னொரு வேடிக்கை என்னென்னா, அம்மையார் என்ன சொல்கிறாங்க, எவ்ரி இயர் நான் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னு. இந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பேக்கெட்லேருந்து இன்னொரு பேக்கெட் மாற்றிப்பாங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா, ஹெச்பிசிஎல்ல நான் டிஸ்இன்வெஸ்ட் பண்ணிட்டேன்னு கணக்கு காமிச்சாங்க. பார்த்தா ஓஎன்ஜிசி வாங்கிடுச்சு. ஓஎன்ஜிசி ஒரு கார்ப்பரேட் கம்பெனி. இந்த வாட்டி ஒழுங்காக டிஸ்இன்வெஸ்ட் பண்ணது கோல் இண்டியாவோட ஒரு சப்சிடரி 10% விற்றுருக்காங்க, பப்ளிக்கு விற்றுருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, மேசகான் டாக்ஸு, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், மகாராஷ்டிரா பேங்க்கெல்லாம் எல்ஐசிக்கு விற்றுருக்காங்க. எல்ஐசிக்கு விற்றுட்டு நாங்கள் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோன்னு. அதாவது எந்த சரக்கெல்லாம் ஓடாதோ அந்த சரக்கெல்லாம் தூக்கி எல்ஐசி தலையில் கட்டிடுது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதானி மேடமே சொன்னாங்க, மேடமோட ஜூனியர் சொல்லியிருப்பார், பார்லிமெண்ட்டில் 32,000 கோடி வந்து அதானி ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோன்னு. அது 10%க்கு மேலே அடி வாங்கி இன்றைக்கி மினிமம் 4,000லேருந்து 5,000 கோடி எல்ஐசிக்கு லாஸு. ஆக மொத்தம் இந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஓடாத கம்பெனியெல்லாம் எல்ஐசியில் தலையில் கட்டிட்டு அது வந்து எல்ஐசி கேட்டால் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படிங்கிறாங்க. நீங்கள் 2017-18லேருந்து இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்இன்வெஸ்ட் பண்ணதெல்லாம் வாங்கினது எல்ஐசி தான். ஸோ இந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது ஒரு கதை. பர்சனல் இன்கம் டேக்ஸுங்கிறது 1,61,00,000 பேர் தான் கட்டிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா போன என்டையர் பட்ஜெட்டில் தமிழ்நாடு பற்றியே பேசவே இல்லை. இந்த வாட்டி 10 வாட்டியாவது மினிமம் தமிழ்நாட்டை பற்றி பேசுவாங்க. திருவள்ளுவர் ஞாபகம் வந்துடுவார், பாரதி ஞாபகம் வருவார், சொல்ல முடியாது, கண்ணதாசன் கூட ஞாபகம் வந்தாலும் வந்துடுவாங்க. ஆனால் என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா, போன எலெக்ஷன் போது நம்மளுக்கு மதுரையில் எய்ம்ஸ் தரேன்னாங்க. இப்போ கூட 20% தான் வேலை முடிஞ்சிருக்கான். எல்என்டிகிட்ட கான்ட்ராக்ட் இருக்குது. 2026 எண்டில் தான் ஃபஸ்ட்டு ஃபேஸ் 900 பெட்ஸ் ரெடி ஆகும். ஸோ இன்றைக்கி ஏதாவது தமிழ்நாடு கொடுக்குறேன்னொன்னே நீங்கள் கொண்டாடுவீங்க. ஆக்சுவலாக அது 2031 எலெக்ஷனுக்கு ரெடி ஆகிடும். ரியாலிட்டி என்னென்னா, அவங்களுக்கு சதர்ன் ஸ்டேட்ஸை ஒரு எப்படி ரத்தத்தை உரியலான்னு பார்த்து சதர்ன் ஸ்டேட்ஸ்லேருந்து உரியிறாங்க. கோயம்புத்தூருக்கு மெட்ரோ கிடையாது, மதுரைக்கு மெட்ரோ கிடையாது, ஆனால் ஆக்ராவுக்கு மெட்ரோ. ஆக்ராவில் தாஜ்மஹால் விட்டால் ஒன்றுமே கிடையாது. கோயம்புத்தூர் வந்து சத்தியமங்கலம் வரைக்கும் நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் காரிடாராக வரும். மதுரை ஒரு இம்பார்ட்டண்ட் ட்ரேடிங் சென்டர். இதெல்லாம் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது. சிங்கப்பூர், மிடில் ஈஸ்ட் எல்லா ஊரோடையும் கனெக்ட் ஆகுது. இந்த ஊரில் மெட்ரோ கிடையாது. அவங்களுக்கு ஓட்டு போடுற ஊர் ஆக்ராவில் மெட்ரோ உண்டு. இப்படி தான் ஏதாவது வருமே தவிர
எப்படி மக்கள் பணத்த கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படிங்கிற திட்டத்தோட தான் இந்த அரசு ஓடும். சீப்பா ரஷ்யன் ஆயில் வாங்கி பண்றோம்ன்னு பேரு. ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, எல்பிஜி சிலிண்டர் விலைய ரூ. 50 ஏத்திருக்காங்க கமர்ஷியலுக்கு. எனக்கு என்ன புரியலன்னா, கச்சா எண்ணெய் விலை $50 கீழ குறைஞ்சிருக்கு. ஆனா நீங்க வந்து எல்பிஜி சிலிண்டர் விலைய ஏத்துறீங்க. அதுக்கப்புறம் ஏன் பெட்ரோல் விலையில இவ்வளோ ஹையா வச்சிருக்கீங்க? ஏன் டீசல் விலைய இவ்வளோ வச்சிருக்கீங்க? விலை வந்து $70லேருந்து $50 மாரி குறைஞ்சா கூட, ஏன் நீங்க குறைக்க மாட்டேங்கிறீங்க? இத பத்தியெல்லாம் எந்த பேச்சும் கிடையாது. ரஷ்யன் ஆயில் வாங்கினா எங்களோட இண்டிபெண்டன்ட் இந்தியாங்கிறீங்க. ரஷ்யன் ஆயில் 2 ரிஃபைனர். ஒண்ணு A1 இன்னொன்னு ராசன் சாஃப்ட். அவங்களுக்கு தனிநபருக்கு தான் லாபமே தவிர, த சாமானியனுக்கு என்ன லாபம்னு எனக்கு புரியல. அந்த அந்த 2 பேர் லாபம் அடைக்கிறதுக்கு திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு, கரூர், ராணிப்பேட்டு இந்த லெதர் அண்ட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிய கம்ப்ளீட்டா ஒழிச்சிட்டீங்க. திருப்பூர்ல 4 நாளைக்கு தான் வேலை, 3 நாளைக்கு தான் வேலைங்கிறாங்க. பல நார்த் இந்தியன் லேபர் திரும்பி போயிட்டாங்க. ஸோ இப்போ டெக்ஸ்டைலையும் ஒழிச்சிட்டீங்க, லெதர் இண்டஸ்ட்ரியும் ஒழிச்சிட்டீங்க. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற எம்எஸ்எம்இ, எஸ்எம்இ இண்டஸ்ட்ரியை ஒழிச்சிட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் எங்கேருந்து தொழில்நுட்பம் எப்படி வளரும்? நீங்களே சொல்கிறீங்க தொழில்நுட்பம் வளர்த்தாங்கன்னு. நீங்கள் வந்து திருப்பூரை வளர்க்கல, ஈரோடை வளர்க்கல, கரூரை வளர்க்கல, ராணிப்பேட்டை வளர்க்கல, வேலூர், வாணியம்பாடி, இந்த ஆம்பூர் இந்த இடத்துலலாம் நீங்கள் தொழிலை ஒழிச்சிட்டு எப்படி தொழிலை வளர்த்தீங்கன்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி ஆட்டோ காம்பனன்ட்ஸ் மேலே டேக்ஸுங்கிறீங்க. மெட்ராஸ் தான் டெட்ராய்ட் ஆஃப் சவுத் இந்தியா. இருக்கிற ஆட்டோ காம்பனன்ட் இண்டஸ்ட்ரி எல்லாம் வந்து அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணவெல்லாம் 56% டேக்ஸில் நொழிஞ்சு போயிட்டான். அப்புறம் என்ன யூரோப்பியன் யூனியனோட அக்ரிமெண்ட் போட்டோன்னு கொண்டாடுறீங்க. இந்த யூரோப்பியன் யூனியனோட அக்ரிமெண்ட் என்ன? அடுத்த வருஷம் கையெழுத்து வரப்படுது. 27 ஏப்ரல் 2027 ஏப்ரலில் அமலாக போகுது. இது யூரோப்பியன் யூனியன் பார்லிமெண்ட்டில் பாஸ் ஆனோம். 22 தேசத்தில் பாஸ் ஆகணும். இன்னும் லாயரே அக்ரிமெண்ட்டை படிக்கலை. வக்கீல்கிட்ட பேப்பர் கொடுத்து எவ்வளோ அழகாக வக்கீல் பேப்பர் பாஸ் பண்ணுவார்னு உங்களுக்கும் எனக்கும் தெரியும். ஸோ இன்னும் வக்கீல் பேப்பரை படித்து 23 பார்லிமெண்ட்டில் பாஸ் ஆகி, யூரோப்பியன் யூனியனில் பார்லிமெண்ட்டில் பாஸ் ஆகி 27 ஏப்ரலில் வரப்போகிறதுக்கு இன்றைக்கே கேக் வெட்டி கொண்டாடிட்டீங்க. ஆனால் அமெரிக்கன் டாரிஃப்ங்கிறது இன்றைக்கி திருப்பூரை படுத்திகிட்டு இருக்கு. இன்றைக்கி வேலூர், ஆம்பூர், வாணியம்பாடி இந்த ஊர்லலாம் அடிபட்டிருக்கு. அதை பற்றி இந்த பட்ஜெட்டில் ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க. ஆனால் இதே A1க்கு வந்து கச்சா எண்ணெயை சீப்பாக வாங்கி கொடுக்கணும், ராசன் சாஃப்ட்டுக்கு சீப்பாக வாங்கி கொடுக்கணும். அப்புறம் அதானி மேலே சம்மன்ஸை சர்வ் பண்ண மாட்டீங்க, அவங்க இமெயிலில் சர்வ் பண்ணுவாங்க. எல்ஐசியிலேருந்து 32,000 கோடியை இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கோட ஷேரை தூக்கி இங்கே கட்டுவீங்க. இதில் ஜென்யூனாக என்ன இருக்குது இந்த பட்ஜெட்டில்? டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்னால் நீங்கள் வந்து பப்ளிக்கிட்ட விற்கணும். அதோட இப்போ நான் இன்னொன்று பேசுகிறேன். மன்ரேகா வந்து ஒரு டிமாண்ட் பேஸ்ட் ப்ரோக்ராமு. அதாவது 85,000 கோடி நீங்கள் பிளான் போட்டிங்கன்னா, மக்கள் 1,10,000 கோடிக்கு வேலை கேட்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? இப்போ விபி ராம் பில்லுன்னு கொண்டு வந்துட்டீங்க. இந்த விபி ராம் பில்லு என்ன சொல்கிறீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ அலாட் பண்ணுறீங்களோ அதுதான் மேக்ஸிமம். நான் இந்த வருஷம் 50,000 கோடினா 50,000 கோடி தான் கொடுப்பேன். அதுக்கு மேலே மக்கள் கேட்டால் நாமந்தான். 5 வருஷ ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 75,000 கோடி அலாட் பண்ணுவாங்க. 1,10,000 கோடி. ஒரு வருஷமும் 30,000 40,000 கோடி எக்ஸ்ட்ரா மக்கள் வேலை கேட்டிருக்காங்க. அந்த பணத்தை கட் பண்ணி A1 to A7 கொடுக்கணுங்கிற ஒரே நோக்கத்தினால இதை வந்து நீங்கள் பட்ஜெட்டில் கேப் பண்ணுறீங்க. அதாவது ஏழைப்பாழை 5 ஹவர் 6 ஹவர் வெயிலில் காஞ்சா தப்பு. ஏன்னா அவன் வந்து படுத்துக்கிட்டு சம்பளம் வாங்குறான். ஆனால் ரஷ்யன் ஆயிலை $45 $50க்கு வாங்கி ரிஃபைன் பண்ணி லாபம் சம்பாதிச்சுட்டு நீங்கள் முழு வரி கட்டினா அது நீங்கள் இந்தியாவுக்கு முன்னேற்றம் செய்கிறீங்கன்னு சொல்கிறீங்க. இந்த பட்ஜெட்டில் பெருசாக இன்றைக்கி ஒன்றும் வரப்போகிறதில்ல. என்ன பார்க்க போகிறோன்னா, வெள்ளியில் டேக்ஸ் ஏற்ற போகிறாங்களா, தங்கத்தில் டேக்ஸ் ஏற்ற போகிறாங்களா அப்படிங்கிறதான் பார்க்கணும். ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பண்ண வேண்டிய அனௌன்ஸ்மெண்ட்டும் ஜிஎஸ்டி பண்ண வேண்டிய அனௌன்ஸ்மெண்ட்டையும் இண்டிபெண்டன்ஸ் டே அன்றைக்கி பிரதமர் பண்ணுறாரு. அதனால் இன்றைக்கி ஏதாவது உங்களுக்கு பெருசாக டேக்ஸ் ரிலீஃப் கிடைக்க போகிறதுனா 8 மணிக்கு ஒருத்தர் வந்து பேசியிருப்பார், இல்லாட்டா ரிப்பப்ளிக் டே அன்றைக்கி பேசியிருப்பாங்க, இல்லாட்டா இண்டிபெண்டன்ஸ் டே அன்றைக்கி பேசியிருப்பாங்க. ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நற்செய்தி கொடுத்து சரித்திரமே கிடையாது. இந்த 12 லட்ச ரூபா டேக்ஸ் கூட வரப்போகுதுன்னு முன்னாடியே சொல்லிட்டாங்க. அதனால் அந்த பெரியவர் பேசலைன்னா இன்றைக்கி உங்களுக்கு சாக்கு தான் இருக்கே தவிர ஒன்றும் பெருசாக பெரிய டேக்ஸ் ரிலீஃப் உங்களுக்கு வரப்போகிறது இல்லைங்கிறது நிச்சயம். ஆனால் இன்றைக்கி நீங்கள் என்ன எதிர்பார்க்கலான்னா,
தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்கால், அசாம் சடன் ஞாபகம் வந்துரும். போன வருஷம் மறந்த தமிழ்நாடு இந்த வாட்டி ஞாபகம் வரும். 16th ஃபைனான்ஸ் கமிஷனை இந்த வாட்டி எடுத்துக்கிறாங்களா இல்லையான்னு பார்க்கணும். இந்த 16th ஃபைனான்ஸ் கமிஷன் ரிப்போர்ட்டில் சதர்ன் ஸ்டேட்ஸுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு பார்க்கணும். நம்ம இன்னும் வரி நம்ம சம்பாதிச்சு நார்த் இந்தியா உத்தரப்பிரதேஷுக்கு கொடுக்க நம்ம சம்பாதிச்சு ஆக்ராவுக்கு மெட்ரோ கட்டணும், மதுராவுக்கு மெட்ரோ போடணும், நம்ம மதுரையிலையும் கோயம்புத்தூர்லேயும் விரல் சுப்பிட்டு இருக்கணுங்கிறது தான் இந்த பட்ஜெட். இதை தவிர வேறு என்ன எதிர்பார்க்க போகிறோம் இந்த பட்ஜெட்டில் சொல்லுங்கள்.